ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் நடத்துகிற கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மற்றும் டைப்பிஸ்ட் போஸ்டிங்க்கான சிலபஸ் என்னென்னு நம்ம குரூப்பில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறத எளிமையாக எல்லோருக்கும் புரிகிற வகையில் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம். பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போது நம்ம எல்லோருமே ரிட்டன் டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக ஸ்கில் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கால சூழ்நிலையின் காரணமாக ஸ்கில் டெஸ்ட் தள்ளி போயிடுச்சு. இப்போ வாங்க அதோட சிலபஸை நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே மெட்ராஸ் ஹைகோர்ட் அஃபீஷியல் வெப்சைட்டில் அவங்க போட்டுக்கிற நோட்டிஃபிகேஷனில் இருந்து உங்களுக்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான ஸ்கில் டெஸ்டிங். இதில் 2 விதமான டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எய்டட் டெஸ்ட். இது எல்லாமே டோட்டலாக ப்ராக்டிக்கலாக தான் நடக்கும், எதுவுமே தியரி கிடையாது. இதுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 75 மதிப்பெண்கள். அதில் நம்ம மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 34 மார்க் எடுத்தால் தான் குவாலிஃபையே ஆகும். அடுத்ததாக டூரேஷன், அதாவது கால அளவு. இதற்கு 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 1.5 மணி நேரத்தில் நம்ம இதை முடிக்கணும். இதோட சிலபஸில் பார்த்திங்கன்னா 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். அதாவது விண்டோஸ் அண்ட் லினக்ஸ். இந்த 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்ததாக லிப்ரா ஓப்பன் ஆஃபீஸ் மற்றும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் போன்ற 3 அப்ளிகேஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்ததாக பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர். இது ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டரில் பேசிக் நாலேஜ் செக் பண்ணுவாங்க. அடுத்ததாக கம்ப்யூட்டர் பெரிஃபரல்ஸ், எப்படி நம்ம கம்ப்யூட்டர் பெரிஃபரல்ஸை ஆப்ரேட் பண்ணுறோம் அந்த இதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக ட்ரபிள் ஷூட்டிங். அதுக்கு அடுத்தது இன்ஸ்டாலேஷன் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் டெக்னாலஜி, டேட்டா என்ட்ரி, டிடிபி ஒர்க்ஸ், அதாவது டெக்ஸ்டாப் பப்ளிஷிங் ஒர்க்ஸ், கோரல்ட்ரா, ஃபோட்டோஷாப், பேஜ் மேக்கர், இதை பற்றினது. அடுத்ததாக யூஸிங் யூட்டிலிட்டி அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அதாவது ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா அதில் எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அடுத்ததாக எம்எஸ் அக்சஸ், இது ஒரு டேட்டா பேஸ், இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக ஃபைல் அப்லோடிங் அண்டு டவுன்லோடிங், எப்படி ஒரு ஃபைலை இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுறது, இல்லை ஒரு சாஃப்ட்வேரில் அப்லோட் பண்ணுறது, அதிலிருந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது. பொதுவாக நம்ம ஹால் டிக்கெட்டே டவுன்லோட் பண்ணி எடுத்திருப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஃபைல் அப்லோடிங் அண்ட் டவுன்லோடிங். அடுத்ததாக டைப்பிங் டெஸ்ட். டைப்பிங் டெஸ்ட்டில் 2 டைப்பிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று தமிழ். இதற்கு 45 வேர்ட்ஸ் பெர் மினிட் நம்ம டைப் பண்ணணும். இதற்கான மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 100 மதிப்பெண்கள். அதில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 45. 45 மதிப்பெண்கள் மினிமமாக எடுத்தால் தான் நம்ம குவாலிஃபை ஆகும். இதற்கான கால நேரம் பார்த்திங்கன்னா 10 நிமிடங்கள். இதே மாதிரி தமிழ் டைப்பிங் டெஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 45 வேர்ட்ஸ் பெர் மினிட் நம்ம டைப் பண்ணணும். இதுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் 100. அதே மாதிரி மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 45. இதற்கான கால அளவும் 10 நிமிடங்கள் தான். அடுத்ததாக நம்ம டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கான சிலபஸை பார்க்கலாம். இதற்கு பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் மேக்ஸிமம் மார்க்ஸ் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போலவே இதுக்கும் 75 மார்க்கு தான். மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 34. இதோட கால நேரம்னு பார்த்திங்கன்னா அதே 1.5 மணி நேரங்கள் தான், அதாவது 90 நிமிடங்கள். இதனோட சிலபஸ் பார்த்திங்கன்னா பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர்ஸ். அதில் லிப்ரா ஓப்பன் ஆஃபீஸ் கேட்டிருந்தாங்க, இதில் விப்ரோ ஓப்பன் ஆஃபீஸ் கேட்குறாங்க. அடுத்ததாக 2லையும் சேம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வருது, வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட். அடுத்து டிடிபி ஒர்க்ஸ், இது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்லேயும் இருக்குது, டைப்பிஸ்ட் போஸ்டிங்க்கும் இருக்குது. அடுத்ததாக அதே போல் இதுலேயும் 2 விதமான டைப்பிங் டெஸ்ட். ஒன்று இங்கிலீஷ் டைப்பிங் டெஸ்ட், இன்னொன்று தமிழ் டைப்பிங் டெஸ்ட். அதே போல் தான் இங்கேயும்
இங்கிலீஷ் டைப்பிங் டெஸ்ட்டுக்கு 45 வேர்ட்ஸ் பெர் மினிட் டைப் பண்ணணும். மேக்ஸிமம் மார்க் 100, மினிமம் குவாலிஃபையிங் மார்க் 45. இதற்கான கால நேரம் 10 நிமிடங்கள். தமிழ் டைப்பிங் டெஸ்ட்டுக்கும் சேம் தான். 45 வேர்ட்ஸ் பெர் மினிட் நம்ம டைப் பண்ணணும். மேக்ஸிமம் மார்க் 100, மினிமம் குவாலிஃபையிங் மார்க் 45. டூரேஷன் 10 நிமிஷங்கள். இப்போ உங்களுக்கு இந்த சிலபஸ் பற்றி ஓரளவுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதை நாங்கள் கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ.